எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல இவ்வாறு சொல்லப்படுகிறது. சுருக்கமா சொல்றேன். இரக்கம் பெறவும், நேற்று நான் அதை கருணை என்று சொன்னேன், ரெண்டு ஒண்ணுதான். இரக்கம் பெறவும் ஏற்ற வேளையில் அருள் பெறவும் நாம் அவரிடம் சொல்லுவோம், அல்லது அவருடைய அருணை நோக்கி சொல்லுவோம். இரக்கம் பெறவும் ஏற்ற வேளையில் அருள் பெறவும். அது அருமையா இருக்கு. அந்த ஏற்ற வேளையில் அருள் பெறவும், அந்த ஏற்ற வேலை என்ன? அப்ப அதுக்கு முன்னாடி வசனத்துக்கு போகணும். எப்பவுமே வசனம் அந்த வசனம் எந்த பின்னணியில வருதுன்னு நான் பார்க்கணும். ஏற்ற நம்ம வாசிச்சு போயிடுறோம். இரக்கம் பெறவும் ஏற்ற வேளையில் அருள் பெறவும் அப்படின்னு சொல்லி வாசிச்சு போயிடுறோம். நமக்கு இது ஒரு கடமை. பைபிளை வாசிச்சிட்டோம். அப்படி அந்த ஏற்ற வேலை என்ன புரியல. இது என்ன ஏற்ற வேளையில் அருள் நமக்கு தராரு? என்ன ஏற்ற வேளையில்? ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி எப்பவுமே நம்ம ஆவியாண்ட கேட்கும்போது அவ்வளவு நல்லா இருக்குங்க. ஏன்னா முக்கியமானது ஏற்ற வேளையில் அருள் பெறவும். அப்ப முன்னாடி வசனம் 4:15, எபிரேயர் 4:15 சோதனை பற்றி சொல்லப்படுகிறது. அதாவது இயேசு நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார்னு சொல்லப்படுகிறது. அப்ப ஏற்ற வேலை என்பது நாம எப்ப சோதிக்கப்படுகிறோமோ அந்த வேலை. ஆஹா, இதுதான் ஏற்ற வேலையா? ஆண்டவரே ரொம்ப நன்றின்னு சொல்லி ஏற்ற வேளையில் அருள் பெறவும். அருள் இங்க தயவு அல்ல, ஆண்டவருடைய வல்லமை, கடவுளுடைய வல்லமை, கிரேஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட புதிய ஒரு காரியம் இந்த கிரேஸ், அருள். ஏற்ற வேளையில் அருள் பெறவும். அப்ப எப்பெல்லாம் சோதிக்கப்படுகிறோமோ அப்ப உடனே ஆண்டவரே உம்முடைய அருள் எனக்கு தாங்க, உம்முடைய வல்லமை எனக்கு தாங்க. இப்ப கோபம் வருது, கோபம் பிச்சுக்கிட்டு வருது, அவங்க இப்படி பேசிட்டாரு, எங்க கணவன் இப்படி சொல்லிட்டாரு, எனக்கும் இப்ப கோபம் வருது, ஆண்டவரே எனக்கு உம்முடைய அருளை தாங்க அப்படின்னு அந்த வலது பக்கத்துல அமர்ந்திருக்கும் இயேசு விட்டு அப்படியே இங்க ரூம்ல இருந்தே வீட்டுல இருந்தே நம்ம செல்ல முடியுங்க. ஏற்ற வேளையில் அருளை தாங்க. எனக்கு நான் சோர்ந்து போறேன், இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு மனசு அப்படி தளர்ந்து போகுது, எனக்கு சோறு வருது, இவங்க நான் எதிர்பார்க்கல அவங்க இப்படி பேசுவாங்கன்னு, என் மனைவி இப்படி சொல்லுவாங்கன்னு, என்னோட ஃப்ரெண்டு இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல, அப்படி எனக்கு சோறு வருது. ஐயோ, இந்த சோறுல விடவிடாதையும், இந்த சோதனை விடவிடாதையும் இயேசுவே எனக்கு உங்களுடைய அருளை இப்ப தாங்க, இல்ல நான் தளர்ந்து போயிருவேன், நான் உடைஞ்சு போயிருவேன் அப்படின்னு அந்த ஏற்ற வேளையில் ஜெபிக்கும் போது அருளை தருகிறார்.